அல்லேலூயா தூயகத்தில் அவரை போற்றுங்கள். வலிமை மிகு விண்விரிவு அவரை போற்றுங்கள். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழி சைத்து அவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், அவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றும் உள்ளது. உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்குட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். மத்தேயு 26:41. நாம் பல நேரங்களில் சோதனைகளில் விழுந்து விடுகிறோம். பெரும்பாலும் அந்த சோதனைகள் அனைத்தும் ஐம்பொறிகளினால் வருபவையே. பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், உணர்தல் போன்ற செயல்களினால் தான் நாம் சோதனைக்கு உட்படுகிறோம், தீங்கு செய்கிறோம். இந்த ஐம்பொறிகளை கட்டுப்படுத்த நமக்கு மனமும் சிந்தனையும் உண்டு. எனவே தவறுகளில் விழுந்து விடாமல், சோதனைக்கு உட்படாமல், பாவத்தில் கரைபடாமல் விழித்திருக்க வேண்டும். நம் சிந்தையிலும் எண்ணத்திலும் இறைவன் வாசம் செய்யும் போது நாம் கவனமுடன் வாழ்கிறோம். மனக்கண் முன்பாக இருக்கும் தீமையை உணர்கிறோம். இறைவா, உம் அருளின்றி எம் வாழ்வில் அர்த்தமில்லை, உம் துணையின்றி எம் வாழ்வில் கதி இல்லை. ஆமீன். மத்தளம் கொட்டி அவரை போற்றுங்கள். நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழ் மீட்டி குழலூதி அவரை போற்றுங்கள். சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். ஆண்டவரை